ஆனால் இன்றைக்கு அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை நீங்கள் இந்தியா முழுவதும் பல கிராமங்களில், நான் இப்போ குறிப்பாக சத்தியமங்கலத்தில் இருக்கிற காடு பகுதி, அந்த காட்டு பகுதியில் போயிட்டு நீங்கள் அந்த ஒரு அம்மா ஒரு வெள்ளரிக்காய் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் வெள்ளரிக்காய் வாங்கணும். வாங்கிட்டு அந்த அம்மாகிட்ட காசு கொடுத்தா, காசு வேண்டாம் எனக்கு மொபைல் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. எந்த அளவுக்கு ஒரு காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்டில், சத்தியமங்கலத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு சாதாரண காய் விற்கிற அம்மா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். அப்போது எவ்வளவு அவர்கள் இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தைரியம் இல்லாத, அல்லது திட்டங்களை தீட்டுவதற்கு தைரியம் இல்லாத அரசாங்கம், பேரலைசஸ் அப்படின்னு சொல்லும், அந்த மாதிரி இருந்த அரசாங்கம். அப்போ தாண்டி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஒரு தைரியமான முடிவுகளை எடுத்து இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்ததன் விளைவாக இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுற நாடுகளில் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இருப்பது நம்மளுடைய நாடு என்ற அந்த மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் பெற்றிருக்கின்றோம். சகோதரர்களே, நாம் பொருளாதாரத்தை சொன்னோம். 2014 நாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 11வது இடத்துல இருந்த இந்திய பொருளாதாரம் இங்கிலாந்தை பின்தள்ளி விட்டு 5வது இடத்துக்கு வந்தோம். போன வருஷம் 5வது இடம், இந்த விடை 4வது இடத்துக்கு வந்தாச்சு. 2027 3வது இடம், 2047 மிகப்பெரிய வல்லரசு நாடாக, அப்துல் கலாம் ஐயா கண்ட வல்லரசு நாடாக நம்மளுடைய பாரத நாடு நம்பர் 1 நாடாக இருக்கும். அதான் பார்த்தோம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை சொல்லும்போது டெக்னாலஜி நம்ம சொல்லுவோம், நம்ம பார்க்குறோம். நான் இங்கேருந்து திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் 12 நிமிஷத்தில் வர முடியுது. மிகப்பெரிய தேசிய ஹைவே, சென்னையில் தேசிய ஹைவேக்கள், பாண்டிச்சேரி விமான நிலையம் வந்திருக்கிறது, ஜிப்மர், காரைக்காலில் ஜிப்மர் வந்திருக்கிறது. இப்படி இந்த 10 ஆண்டுகளினுடைய வளர்ச்சியை பெஸ்ட் பாண்டிச்சேரி, இந்த வளர்ச்சியை நான் கண்கூட பார்க்குறோம். சென்னையினுடைய விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளியினுடைய விமான நிலைய விரிவாக்கம், கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம், மதுரை விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம். இப்போது சாதாரண ஆட்கள் கூட விமானங்களில் போகின்ற சூழ்நிலையை இந்த 10 ஆண்டுகளில் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சகோதரர்களே, அதனுடைய ஒரு மிக முக்கியமான தருணத்தில் தான் இந்த டிஜிட்டலைஸ்டுன்னு நான் சொன்னேன். 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவங்க வங்கியிலேயே போகுது. விவசாயி எங்கேயும் போய் பேங்க்குக்கு போகல, சலான் ஃபில் பண்ணல, அல்ல தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகல, அக்ரி ஆஃபீஸுக்கு போகலை. பிரதமர் டெல்லியில் அங்கேருந்து ஒரு பட்டனை தட்டினா நேராக நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிற அல்லது மாகியில் இருக்கிற ஒரு விவசாயினுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக அவருடைய வங்கி கணக்கிலே காசு போகுது. அதுதான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். சொன்னார் நம்ம ஸ்பீக்கர், நம்ம பேங்க்கில் போய் எவ்வளோ காலங்களை நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பேங்க்குக்கே போக தேவையில்லை. மொபைலில் இருந்துக்கிட்டே நீங்கள் எவ்வளவு கோடிக்கு வேணாலும், எவ்வளோ லட்சத்திற்கு வேணாலும் டிரான்சாக்ஷனை ஒரே மொபைலிருந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டு வரும்போது சொன்னாங்க, அதிமேதாவி தமிழகத்தினுடைய அப்போதைய நிதியமைச்சர் சொன்னார், நம்ம இந்தியாவில் மக்கள் இன்னும் படிப்பு, அதாவது விஷயம் தெரியாதவங்க, அவங்களால மொபைல் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு எப்படி இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார் அப்போதைய நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள்.